இலங்கையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தங்கியிருக்கும் வீட்டை அரசுடைமையாக்கும் முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே அரசாங்கம் உத்தரவிடமாக இருந்தால் தாம் அந்த வீட்டிலிருந்து வெளியேற தயாரென மஹிந்த ராஜபக்ச அறிவித்திருந்தார். மஹிந்த ராஜபக்சவின் வீட்டை 4.6 மில்லியன் ரூபாவுக்கு வாடகைக்கு கொடுக்க முடியும் என்று அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. எனவே இவ்வாறான ஒரு பெரிய வீட்டில் அவர் வசிப்பது உகந்ததல்ல என்றும் இது வரி செலுத்துவோரின் பணத்தில் செலுத்தப்படுகின்ற பணம் என்றும் அரசாங்கம் அறிவித்திருந்தது. இதனையடுத்து அரசாங்கம் உத்தரவிடமாக இருந்தால் தாம் வீட்டை விட்டு வெளியேற தயார் என மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது மஹிந்த ராஜபக்சவுக்கு குடியேறுவதற்கு வேறு வீடுகள் இல்லையெனில் அரசாங்கம் அவருக்கு பொருத்தமான வீடு ஒன்றை வழங்கும் என்று அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். நேற்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றின் போதே அவர் இதை குறிப்பிட்டிருக்கிறார். தாமோ அல்லது தமது அமைச்சர்களோ உத்தியோகபூர்வ வீடுகளில் இன்னும் குடியேறவில்லை. இது நாட்டுக்கு தற்போதைய நிலையில் செய்யப்படுகின்ற ஒரு சேவையாக இருக்கின்றது. எனவே ஏன் முன்னாள் ஜனாதிபதிகள் மாத்திரம் இவ்வாறான செயல்களை செய்ய முடியாது என்று அனுரகுமார திசாநாயக்க கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதேவேளை பணச்செலவு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள மஹிந்த ராஜபக்சவின் 3வது மகனான யோஷித ராஜபக்ச இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். காணி ஒன்றை கொள்வனவு செய்த தொடர்பில் ஏற்பட்ட மோசடி குறித்தே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கையின் முல்லைத்தீவில் வளர்ப்பு நாயொன்று தூக்கிலிடப்பட்டமை தொடர்பில் விலங்கின உரிமையாளர்கள் இலங்கையின் நீதியமைச்சர் ஹர்ஷன் நாணயக்காரவுக்கு முறைப்பாடு ஒன்றை செய்துள்ளனர். இந்த சம்பவம் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்றிருக்கிறது. வீடு ஒன்றில் வளர்க்கப்பட்டு வந்த ஆடு ஒன்றை கடித்ததாக கூறப்பட்டு குறித்த நாய் மீது முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த முறைப்பாட்டை முல்லைத்தீவின் மத்தியஸ்த சபை என்று சொல்லப்படும் அமைப்பு விசாரணை செய்தது. இதன் போது 2 தரப்பினரும் விசாரிக்கப்பட்டு இறுதியில் அந்த மத்தியஸ்த சபை சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவுக்கு அமைய ஆட்டை கடித்த நாயை அதன் சொந்தக்காரர்களே தூக்கிலிட வேண்டும் என்றும் தூக்கிலிடப்பட்ட பின்னர் அந்த புகைப்படத்தை தமக்கு அனுப்ப வேண்டும் என்றும் மத்தியஸ்த சபையினர் கோரியிருக்கின்றனர். இதற்கு அமைய வளர்ப்பு நாயின் சொந்தக்காரர்கள் அந்த நாயை தூக்கிலிட்டு பின்னர் அதன் படத்தையும் மத்தியஸ்த சபைக்கு அனுப்பியுள்ளார்கள். இந்த சம்பவம் தற்போது மிகவும் பேசப்படும் சம்பவமாக அமைந்திருக்கிறது. விலங்கின ஆர்வலர்கள் இந்த சம்பவத்தை மிகவும் கொடூரமான சம்பவம் என்று வர்ணித்திருக்கிறார்கள். இதுவரை தாம் இவ்வாறான சம்பவத்தை காணவில்லை என்றும் இது இலங்கையின் மனிதாபிமானத்தை கேள்விக்கு உட்படுத்துவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர். அத்துடன் இந்த மத்தியஸ்த சபை என்பது சாதாரணமாக 2 தரப்பினருக்கும் இடையிலான பிணக்குகளை சுமூகமாக தீர்க்கின்ற ஒரு சபையாக கருதப்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த மத்தியஸ்த சபை உத்தரவுகளை பிறப்பித்து ஒரு உயிரை கொலை செய்யும் அளவுக்கு செயற்படுகிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. மத்தியஸ்த சபை என்பது இலங்கையில் நீதிமன்றங்களுக்கு செல்வதற்கு முன்னர் அரசு தொழிலில் ஈடுபட்டிருப்போர் ஒன்றிணைந்து பிணக்குகளை இணக்கமாக முடிவுறுத்துவதற்கான ஒரு சபையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது.